வெல்கம் டு உலக மனிதநேய மையம். இன்றைக்கி நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண அந்த குரூப் 4 எக்ஸாமை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6244 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 30/1/24 அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து குரூப் 4 சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக வந்து இதில் வந்து கவர் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து வேறு எக்ஸாம் வந்து வச்சாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இன்க்ளூசிவாக வந்து வச்சு வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28/2 பிப்ரவரி எண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் வந்து எது கரெக்ஷன் எது இருந்ததுன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் மார்ச் 6 வரையும் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 6 கடைசியாக வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண முடியாது. அண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து 9 இருக்கிறது வந்து ஜூன் 6 வந்து கடைசியாக வந்து எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அதுலேருந்து ஒரு 3 to 4 மந்த்தில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அது வேகன்சி வந்து டோட்டலாக வந்து செப்பரேட்டாக பார்க்கணும்னா விஏ வந்து பார்த்திங்கன்னா 108 போஸ்டிங்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2604, டைப்பிஸ்ட் வந்து 1705, ஸ்டெனோ 7, அதர்ஸ் 1386. அதர்ஸ் மீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து போஸ்டிங் சொல்லலாம். அதாவது இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தமானது, செக்ரட்டரியேட்டில் சிலது, ஸோ இது மாதிரி நிறையா உதிரி போஸ்டிங் நிறையா இருக்குது. ஸோ ஓவராலாக டோட்டலாக வந்து 6244 போஸ்டிங் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை அப்ளை பண்ணி வந்து நல்லா வந்து படித்து வந்து அனைத்து மாணவர்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி எங்களோட வேண்டுகோளாக வந்து சொல்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10th அண்ட் டிகிரி, அதாவது சின்ன இந்த விஏஓ அண்ட் நார்மல் எக்ஸாமினேஷன் எல்லாருமே வந்து 10th இதே வச்சு வரணும். அவர் சில கேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் வருது. அதை வந்து டீட்டெயில்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் 1 by 1 போய் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக புரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அஸ் யூசுவல் வழக்கம் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக தமிழில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பேசிக் தமிழ்ஸ், அதாவது இது பேசிக் தமிழ் வந்து தெரியணும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் டெஸ்ட்டில் ஒரு 25, டோட்டலாக வந்து 150. ஸோ இது ஒரு 100 கொஸ்டின், அது ஒரு 100, தமிழ் ஒரு 100 கொஸ்டின், டோட்டலாக வந்து 200 கொஸ்டின். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸு, டோட்டலாக வந்து 300 மார்க்ஸு. ஸோ மினிமம் வந்து 3 hours நம்ம எழுதணும். அஃப்கோர்ஸ் வந்து 90 தான் மினிமம் மார்க்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 190, 180 இது மாதிரி தான் வரும். ஸோ ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் வி கேன் கன்க்ளூட். இப்போ வயது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்தது. இந்த ஏஜ் வந்து ஏன்னா வந்து வெறும் 34 வயசு 37 வயசுக்கு அப்புறம் வந்து எழுத முடியாத மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் என்ன 10th படித்தவங்க மட்டும் வந்து இந்த எக்ஸாமை போய் எழுதுனாங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள். இதில் வந்து தமிழில் வந்து ரொம்ப கிளியராக அழகாக போட்டுருக்காங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி வந்து இதை படித்து பாருங்கள். 10th படிச்சிருக்கவங்க உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் வந்து 34, விஏஓ வந்து பார்த்திங்கன்னா ஸோ விஏஓ 37 இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஏஜ் வந்து லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்து நீங்கள் வந்து டிகிரி வரையும் படிச்சிருந்தோன்னா நோ ஏஜ் பார், அது ஏஜ் பாராக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மினிமம் டிகிரி வந்து 10th மேலே நீங்கள் படித்த டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே வந்து வந்து ஏஜ் பாரே வந்து இதில் வந்து இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், மற்ற எல்லா போஸ்டிங்கும் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து ஹைட்டு வந்து இவ்வளவு தேவை, ஃபீமேலுக்கு வந்து 150 தேவை. இது வந்து அது ப்ளஸ் செஸ்ட் வந்து நார்மல் நிலையில் விரிந்த நிலைங்கிறது போட்டிருக்காங்க. ரெண்டாவது மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து 145 வந்து ரிலாக்ஸேஷன் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான வந்து சிலபஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து லிங்க்கில் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. இதில் 6வதுலேருந்து 10வது உள்ள தமிழ் புக் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சிலபஸை கவர் பண்ணி கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அண்ட் அதுக்கான சிலபஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து எங்களோட லிங்க்கில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம். அது கமெண்ட் பண்ணது அதில் போய் பாருங்கள், அப்ளை பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்களோட வெப்சைட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ், ஜாப் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.